தவேக தலைவர் விஜய் ஆளுநர் முன்னாள் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல்வராக பதவியேற்க விஜய் மற்ற அரசியல்வாதிகளைப் போல் வேஷ்டி சட்டையில் வராமல் கருப்பு நிற கோட் அணிந்து வந்திருந்தார். அதேபோல் சட்டசபையில் பொறுப்பேற்கும் போதும் விஜய் அதேபோல் கோட்டை அணிந்திருந்தார். முதல்வராக பதவியேற்ற பின் அணிவதற்காகவே விஜய் ஸ்பெஷலாக இந்த கோட்டை தயார் செய்ய சொல்லி வாங்கியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவேக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவிற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். அந்த வகையில் சட்டசபையில் அலுவல்களை தற்காலிக சபாநாயகர் ஏற்று நடத்துவதற்கு முன் அதற்குரிய உறுதிமொழியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் முதலமைச்சர் விஜய், அடுத்ததாக 9 அமைச்சர்கள், இதனைத் தொடர்ந்து சட்டசபை கட்சி தலைவர்கள் உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, அடுத்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள், அரசு தலைமை கொறடா ஆகியோர் பதவியேற்பார்கள். அடுத்ததாக தமிழ் அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். சட்டசபையில் கோட் அணிந்து பதவியேற்கும் முதலமைச்சர் விஜய்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பீஸ் திரைப்படத்தில் வரும் தனது வீரராகவன் கதாபாத்திரத்தை போன்ற ஒரு உடையை வடிவமைக்குமாறு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டார். இந்த நேர்த்தியான மேட் கருப்பு நிற உடையானது விஜயை ஒரு மாற்றத்திற்கான தலைவனாக முன்னிறுத்தும் வகையிலும் அகில இந்திய அளவில் அனைவரையும் கவரும் வகையிலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாஃபர் அஹ்மத் தெரிவித்துள்ளார்.